மகா செம பிரில்லியன்ட் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. மகா பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்டு வச்சு யாருன்னு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா சூர்யா ஷேப்லேயே இருக்காங்க. அது சூர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. வாங்க என் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறீங்க என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது இது வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னீங்க. இப்போ எங்களை ஃபாலோ பண்ணி வரீங்களா? நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சிரிச்சினே அமைதியாகிறாங்க. சரி மதன் வரானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. ஆனால் மதன் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. வாக்கா கிளம்பி போகலாம், மதனை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு, ஆஃபீஸாவது போயிருக்கலாம், இவங்க நம்ம பின்னாடி வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா மகாவும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க. மெசேஜில் இந்த மாதிரி நான் சொல்கிற இடத்துக்கு நான் சொல்கிற சாரியை கட்டிட்டு நீ வரணும் அப்படின்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. அக்கா அவனை கையும் களமும் மடக்கி பிடிக்கணும், போலீஸ்கிட்ட ஒப்படைக்கணும், அதுக்கு நான் தாங்க சரியாக வருவேன், நீ போக வேண்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா பார்த்தீங்கன்னா அதேமாதிரி பிளாக் சாரி கட்டிட்டு ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ஃபேஷனாக கிளம்பி போகிறாங்க. மகாவை ஃபாலோ பண்ணிவிட்டு சூர்யாவும் பின்னாடியே ஒளிஞ்சிருந்துட்டு பார்த்துட்டே வராரு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எனக்காக நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரியும் மகா, ஆனால் உனக்கு நான் பண்ணது எல்லாமே கெடுதல் தான், என்னை மன்னிச்சிடு மகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க மகாவை. பரவாயில்லக்கா இருக்கட்டும், நீ அக்கா, நீ எது பண்ணாலும் நான் எல்லாம் தாங்கிக்க முடியும்னு சொல்கிறாங்க.